இன்னைக்கு ஆடி மாதத்தோட 3வது வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டு திருமாரி அம்பிகைக்கு குங்கும அபிஷேகம் செஞ்சுட்டு எலுமிச்சை பழம் மாலை சாத்துறதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். நான் அரிசி மாவு தீபம் ஏற்றுறதுக்கும் ரெடி பண்ணியிருந்தேன். ஆடி மாதத்திலே சிறப்பான வாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3வது வாரம் தான் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி காலையிலே கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. கோவிலுக்கு வந்து வெண்பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அரிசி மாவு தீபமும் ஏற்றிட்டு வந்துட்டேன். வீட்லேயும் வந்து அரிசி மாவு தீபம் ஏற்றி 5 தீபங்கள் மண்ணகலில் ஏற்றிட்டு இன்றைக்கி தூப தீப ஆராதனுட அன்னலட்சுமி தாயாரையும் இன்றைய நாள் வழிபாடு செஞ்சுருந்தேன். நல்லபடியாக இன்றைய ஆடி வெள்ளிக்கிழமை 3வது வாரம் முடிச்சாச்சு. அண்டு வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆடி 18ன்னு சொல்லக்கூடிய ஆடி பெருக்கு வர இருக்குங்க. இந்த நாளில் சுமங்கலிகள் வந்து தாலி சரடு மாற்றுவாங்க. இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கினாலும் இரட்டிப்பாக கைகூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைய நாள் வந்து காவிரி தாயையும் வணங்கி வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பானது. ஆடி பெருக்குன்னு சொல்லக்கூடிய ஆடி 18ஆம் நாளை தவற விடாதீங்க. நன்றி, வணக்கம்.